நைட் ஆனா போதும் எப்போதுமே இங்கே சரவணன் கிட்ட குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்கள பற்றியும் போட்டு கொடுக்குறதே வேலையை வச்சிட்டு இருக்காங்க தங்கமயில். இது மட்டும்தான் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, நல்லாவும் வருது. இன்னைக்கு என்ன பிரச்சனையை சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லி சரவணன் கேட்க, நான் யாரை பற்றி எதையுமே பேசவில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்ன, எதுக்கு என் ஃபோனை மூடி வைக்க சொல்லிட்டு பேச சொல்கிறேன் அப்படின்னு என் சரவணன் கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயில், இல்லைங்க, இந்த வீட்டில் இனிமேல் அத்தையே சமைச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல நல்ல விஷயம் தானே, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ சமையல் பண்ணு, மாறி மாறி சமைங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் சமைச்சா எல்லாருக்கும் உடம்பு வலிக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமேல், நான் அதெல்லாம் ஒன்று நினைக்கலைங்கன்னு சொல்ல, இங்கே மீனா வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனால் அவங்க நினச்சதை வாங்கிட்டு வாங்குறாங்க, எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சரவணனும், இப்போ என்ன, அவங்க படிச்சிருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க, நீ தான் படித்து முடிச்சிருக்க, நீயும் வேலைக்கு போகிறேன்னா போயமைல்னு சொல்ல, என்ன நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி வெடுக்குன்னு என்ன தெரியுமா கேட்டுட்டாங்க, நான் இந்த ஆயில் பலகாரம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொன்னேன். அதுக்கு இங்கே மீனா, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கிட்டு வரேன், நான் சாப்பிட்றேன், இதில் உங்களுக்கு என்னன்னு சொல்லி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க தெரியுமான்னு சொல்ல, இதை கேட்ட சரவணனும் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. நீ எதுக்கு அவங்க கிட்டே போய் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அவங்களுக்கு விருப்பம் அதனால் வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை, பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்களா, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நீ செய்யும்போது இதை செய்யாதன்னு சொன்னால் உனக்கு கோவம் வரும்ல, அதே போல் தானே மற்றவங்களுக்கும் இருக்கும். என்றைக்குமே மற்றவங்க இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா நீ செய்கிறது சரியா தப்பான்றதை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தங்கமயில், அதானே நீங்கள் இந்த குடும்பத்தில் இருக்க யாரை தான் விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பாரு மயில், எல்லாரையும் புரிஞ்சு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிட்டால் குடும்பத்தில் பிரச்சனைன்னு ஒன்று வராது. நீ இந்த மாதிரி பேச போதான் அவங்களும் பேசியிருக்காங்க, நீயும் இனிமேல் பேசாத, அவங்களும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் இங்கே சரவணன் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் தங்கமயிலுக்கு தான் தூக்கமே வரல. ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது. நமக்கு இவர் என்றைக்குமே சப்போர்ட் பண்ணி பேச போகிறது கிடையாது. தம்பிங்க, அப்புறம் அம்மா, அப்பா, தங்கச்சினி, இப்படி எல்லா பின்னாடியும் இவரை பற்றியே பேசிகிட்டு இருக்காரேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுருக்க. சம்பாதிக்கிறோன்ற திமிரில் தானே என்கிட்ட இவ்வளோ எகத்தாளமாக பேசினேன் அப்படின்னு நினச்சிங்க தங்கமயில் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுதுபடியே எங்கள் மீனா வந்துட்டு அவசரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன மீனா, இன்னைக்கு என்னாச்சு, ஏன் இவ்வளோ அவசரமாக கிளம்புறீங்கன்னு சொல்ல, இல்லை இன்னைக்கு கம்பெனிக்கு போகணும், இல்லை இன்னைக்கு ஆஃபீஸில் முக்கியமான ஒரு ஃபைல் தரேன்னு சொன்னாங்க, அந்த ஃபைலை வாங்கிட்டு வந்து முடிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் முடித்து அடுத்த நாள் கொண்டு போய் கொடுக்கணும், அதனால தான் போகிறேன்னு சொல்ல, அப்படியா சரின்னு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியா சரி, சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து வர்றாங்க. மீனா, ராஜு எல்லாரும் கிளம்பி போக, இங்கே தங்கமல் வீட்டில் வேலையும் பார்க்க முடியலை, அதே நேரம் சாப்பாடு கொண்டு போகணும்னு நினச்சா கூட எங்கள் அத்தை விட மாட்டாங்க. அம்மா சொன்னது தான் ஞாபகம் வருது, அவங்க சொல்கிறதெல்லாம் காதலே வாங்கிக்காத, நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டு போ, அதான் உன் மாமனாரே கொண்டு வர சொல்லிட்டாருலடி அப்படின்னு சொன்ன விஷயம் ஓட சரின்ட்டு போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறாங்க, சாப்பாடு எடுக்க போகிறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கோமதி கேட்க, அது இல்லைத்த, மாமா தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சமைக்க தெரிஞ்ச எனக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க தெரியாதான்னு சொல்ல, இல்லைத்த, நான் தானே இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போனேன், அதுவும் இல்லாமல் நீங்கள் இதெல்லாம் புதுசு, நாங்கள் இது மாதிரி செஞ்சது கிடையாதுன்னு சொன்னீங்க, அப்படி இருக்கப்போ நீங்கள் எதுக்கு தான் தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய் கஷ்டப்படணும், நானே கொண்டுட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை மயில், நீ சரவணனுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துகிட்டு போ, நீ எல்லா இடங்களுக்கும் எடுத்துகிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம், நான் அவர் கடைக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு எங்கள் விடாப்படி சொல்ல, இதை கேட்ட மயிலும் வந்துட்டு, என்னத்தை இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் அலைய வேண்டான்னு தான் நினச்சிட்டு நான் சொன்னேன்னு சொல்ல, அதே தான் நானும் சொல்கிறேன், நீயும் அலைஞ்சு கஷ்டப்பட வேண்டாம், ஆளுக்கு ஒரு இடத்துக்கு போவோம், சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும், வீட்டுக்கும் வந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும், நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மயிலும் வேண்டா வெறுப்பா தலையாட்டுறாங்க. இங்கே சரவணனுக்கு சாப்பாடு எடுக்க அங்கே அவங்க பாண்டியனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே சரவணனுக்கு எடுத்துகிட்டு அவங்க போக, இங்கே பாண்டியனுக்கு எடுத்துகிட்டு அவங்க 2 பேரும் ஒரே ஆட்டோவில் தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே கோமதியை பார்த்தோன்னே, நீ எங்கே இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன், நான் கடைக்கு வந்தால் என்னப்போ அப்படின்னு வந்ததும் வராததுமா ரொம்ப பேச, சரி சாப்பாடு போடு, ரொம்ப பசியாக இருக்குன்னு சொல்ல, இங்கே சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டதும் பழனிவேல் சொல்கிறாங்க, என்னக்கா இன்னைக்கு நீ சமைச்சியா, ரொம்ப நாள் ஆச்சுக்கா உன் கையால் சாப்பிட்டு, இன்றைக்கி தான் சாப்பிட்ட மாதிரி முழு திருப்தியாக இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு எங்கள் பாண்டியனை, இவ்வளோ நாள் தங்கமேல் சமைச்சு போட்டு போய் நல்லா தானடா சாப்பிட்டேன்னு சொல்ல, சாப்பிட்றேன், சாப்பிட்டா அதுக்காக அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நல்லா சாப்பிட்டேன், ஆனால் அக்கா சமைச்சா மனசார திருப்தியாக சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே பழனிவேல் சாப்பிட, அப்படி சொல்கிறான் என் தம்பி அப்படின்ட்டு இங்கே வந்து சாப்பாடையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு கிளம்ப, எங்கே தங்கமேல் எங்கன்னு சொல்ல, போகிறப்ப நான் அவளையும் கூட்டிகிட்டு போகிறேன், சரவணன் கடையில் தானே இருப்பான், இதே ஆட்டோவில் தான் திரும்ப ரிட்டன் போகணும், நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியும் கிளம்பி போகிறாங்க.
அங்கே வழியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கமயிலும். சரி மயிலு, ஆட்டோ வந்துடுச்சு, அம்மாவும் வராங்க போல, நீ கிளம்புன்னு சொல்ல சரவணன் அனுப்பி விட்டுடுறேன். அவங்க உள்ள வேலைக்கு போயிடுறாங்க. இங்கே வீட்டுக்கும் வந்துடுறாங்க ரெண்டு பேரும். சரி எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன்டின்னு சொல்லிட்டு உள்ளே போக இந்த அத்தையும் இனிமேல் நம்ம கூட கிளம்பி வந்துடுறாங்களே நினச்சி ரொம்ப வெறுப்பில் இங்கே ஹாலில் வந்து உட்காடுறாங்க. வீட்டில் அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. இங்கே சரவணன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா அவரும் ரொம்ப பிஸியாக இருந்துட்டுருப்பாரு. இப்போ அவர்கிட்டையும் பேச முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாலிலே படுத்து தூங்கிடுறாங்க. ஈவினிங் வீட்டுக்கு இப்போ மீனாவா சீக்கிரம் வராங்க. என்ன மயில் இங்கே படுத்திருக்காங்க, இப்படியெல்லாம் இவங்க கொஞ்ச நேரம் கூட உட்கார மாட்டாங்களே, ஆச்சரியம் ஆயிருக்கே அப்படின்னு நினச்சி இங்கே ரொம்ப ஷாக்காகி என்ன மயில் இங்கே படுத்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை மீனா, இங்கே வந்து உட்காந்துருந்தேன், அப்படியே தூக்கம் வந்துடுச்சு, அதான் படுத்துட்டேன்னு சொல்ல, சரி என்னாச்சு உங்களுக்கு, எதுவும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரவான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்களை பார்த்தாலே எனக்கு டயர்டாக தான் தெரியுது, நீங்கள் இருங்க நான் வேணா டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானே போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு விறுவிறுன்னு ஓடுறாங்க. இவங்க என்ன சொன்னாலும் எப்பயுமே எதையுமே கேட்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு மீனா வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் வந்து உட்கார அதுக்குள்ளே டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாங்க. அதே நேரம் இங்கே கோமதி வந்து உட்கார கோமதி வந்து கேட்குறாங்க மீனா கிட்ட, என்னடி இன்னைக்கு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனியே, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எல்லாம் முடிஞ்சதை ஃபைல் கொடுத்துருக்காங்க, 2 ஃபைல் அங்கேயே முடிச்சு கொடுத்துட்டேன், ஒரு ஃபைல் முக்கியமானது அதை வீட்டில் வந்து பார்க்கலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை முடிச்சு தான் நாளைக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி உனக்கு வேலைன்னா நீ போய் பாருன்னு சொல்ல, சரித்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீ குடிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் இங்கே தங்கமேலுக்கு ஒரு யோசனை வருது. ஃபைலா, அது கொண்டு போய் கொடுத்தே ஆகணுமா என்ன, நேற்று என்னென்ன பேச்சு பேசுனாங்க இவங்க, வேலைக்கு போகிறேன் சம்பாதிக்கிறேன், ஏன் விருப்பம் நான் வாங்கி சாப்பிட்றேன், உங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்க. சம்பாதிக்கிறோன்ற திமிரில் தானே என்கிட்ட அவ்வளோ ஒரு எகிரினாங்க, இனிமேல் அந்த வேலையே உங்களுக்கு இல்லாமல் ஆகிட்டா என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சி எங்கள் தங்கமேல் யோசிக்கிறாங்க. அந்த ஃபைலை இல்லாமலே ஆக்கிடுவோம், முடிக்கட்டும், விடிய விடிய உட்காந்து அந்த ஃபைலில் இருக்க வேலையெல்லாம் முடிக்கட்டும், நாளைக்கு காலையில் அந்த ஃபைல் என்ன நிலமையில இருக்குன்றதை மட்டும் நீ பார்க்க தானே போகிற மீனா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வர ராஜியும் இங்கே அரசி கூட பேசிக்கிட்டு இருக்க, இங்கே மீனா உட்காந்து வேலை பார்த்துட்ருக்க. அரசி கேட்குறாங்க மீனா கிட்ட, என்ன நீ இன்னைக்கு நிறைய ஒர்க் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அரசி அப்படின்னு சொல்ல, இந்த வேலையிலே இவ்வளோ ஒர்க்குனா அப்போ ஐஏஎஸ் போனால் என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கும், ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலையே, எனக்கெல்லாம் சும்மா இருக்க தான் பிடிக்கும், அப்பா தான் ஐஏஎஸ் படி ஐஏஎஸ் படின்னு பாடாம்படுத்தி எடுக்கிறாரு, எப்படா இந்த வீட்டிலேருந்து தப்பிப்போன்னு இருக்குன்னு எங்கள் அரசி சொல்ல, இதை கேட்டு எங்கள் ராஜு சிரிக்கிறாங்க. உனக்கு அவ்வளோ கஷ்டம்னா அதை நீ மாமாட்ட நேரடியாகவே சொல்லலாமேன்னு சொல்ல, நேரடியாக சொல்லிட்டா அப்புறம் கதிரை திட்டுற மாதிரி என்னையும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு, அப்புறம் நானும் இந்த வீட்டில் கதிரின மாதிரி இருக்க வேண்டியதான், அண்ணனா இருக்கிற ஒட்டி தாங்கிக்குது, என்னால் எல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்ல, எங்கள் ராஜா அதை கேட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும் எங்கள் அரசி சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் இப்போ ஐஏஎஸ் படிக்கிறேன்னு சொன்னதுனால தான் அப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு, இல்லைனா அது கூட எனக்கு வரவே வராதுன்னே, இதெல்லாம் கெடுத்துல வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல, சேச்சா நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் மீனா இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே இங்கே தன்னுடைய வேலையும் பார்த்துட்டு இருக்க. அங்கே தங்கமேல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்க, வந்து கொஞ்சம் நேரம் உட்கார்றதுக்காக வராங்க. இங்கே மீனா வந்து வேலையெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை மூடி வைக்கிறாங்க. இந்த ஃபைலையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தங்கமேல். சரி நான் உள்ளே கொண்டு வச்சுட்டு வரேன்னு சொல்லி மீனாவும் கிளம்புறாங்க. கிளம்பி போய் அங்கே ரூமில் கொண்டு வைக்கிற வரையும் இங்கே பார்த்துட்ருக்க, என்னக்கா இப்படி பார்க்குறீங்கன்னு சொல்ல, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்கா, வேணா எனக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்குது, அதை எழுதி தரீங்களா அப்படின்னு கேட்க, சாச்சா எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நானே எங்கள் ஸ்கூல் காலேஜில் கொடுத்தா கூட நானே இதை பண்ண மாட்டேன், இப்போ நீ கேட்குறியா ராஜி, எனக்கு வீட்டு வேலையை பார்க்க தான் சரியாக நேரம் இருக்குது, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போக, பின்ன என்னக்கா அந்த ஃபைலே பார்த்துட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன்னு சொல்ல, சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் நார்மலாக இருக்க. அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போகணுமேன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடிய இவங்க வந்து ஃபைலையும் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாக கிளம்பி போக இதை தங்கமேல் பார்த்துட்டே இருக்காங்க. வீட்டில் இருக்க ராஜ்யம் கிளம்பி போக கோமதி வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அன்றைக்கி நாளும் அதே போல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு ஈவினிங் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வர மீனா கிட்ட, என்னாச்சு மீனா இன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா, நல்லபடியாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு எதுக்கு இன்றைக்கி இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நேற்று ஃபைலெலாம் ரொம்ப நேரம் உட்காந்து எழுதுனீங்களே, அதான் அந்த ஃபைல்லாம் நல்லபடியாக முடிச்சிருந்தீங்களா, எதுவும் அதனால் எதுவும் பிரச்சனை வந்துருச்சான்னா கேட்க வந்தேன்னு சொல்ல, அதனால் எதுக்குங்க பிரச்சனை வரப்போகுது, நான் நல்லா படிச்சிருக்கேன், படித்ததுனால தானே இந்த வேலைக்கு எடுத்திருக்காங்க, அப்படி இருக்கப்போ நான் அதில் என்னங்க மிஸ்டேக் பண்ணியிருக்க போகிறேன், அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேங்க தங்கமேலு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, நைட்டோட நைட்டாக அந்த ஃபைலை எடுத்து நம்ம தானே வந்து
அதில் இவங்க போட்டு வச்சிருந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணி நம்ம எழுதி வச்சோம். அப்பப்போ அது இடத்துல ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்து விட்டு தப்பாக மிஸ்டேக்காக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணி வச்சுருந்தோம். அப்படி இருக்கப்போ எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன மேலே என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அப்போ கோமதி வராங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லத்த, வந்ததும் வராதுமா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் புதுசாக இருக்குது, அதான் என்னென்னு கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவளுக்கு இதே வேலைதான்ற மாதிரி இங்கே கோமதி பார்த்துட்டு, சரிடி ஃபைல்லாம் முடிச்சு கொடுத்துட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே சரியாக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லா ஃபைலையும் சீக்கிரம் முடிச்சு கொடுத்ததுனால எனக்கு இந்த வருஷம் போனஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன் கோமதி ரொம்ப சந்தோஷப்பட, என்னது போனஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களான்னு தங்க மேலே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. ஆமாம் மயிலக்கா, எனக்கு போனஸ் வேற கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து சில பேர் இந்த ஃபைலெல்லாம் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருக்காங்க ஆஃபீஸில். அவங்க எல்லாருக்குமே எக்ரிமெண்ட் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுமே இதை கேட்டு தங்கமயிலுக்கு பொறுக்க முடியலை. என்ன ஆச்சுன்னே தெரியாமல் ரொம்ப அசந்து போய் நின்றுட்டுருக்கேன். அப்போ தான் இங்கே விஷயத்தையே சொல்கிறாங்க. என்னாச்சு, சரி நீங்கள் வந்ததும் வராதுமா என்கிட்ட கேட்டிங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்க வேண்டியது தான், நல்ல வேளை நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி 2 பேருமே கேட்க, அப்போ தான் மீனா சொல்கிறாங்க, நைட்டு ஃபைலெல்லாம் நான் முடிச்சிட்டேன்ல, முடிச்சுட்டு வைக்க இங்கே செந்தில்கிட்ட கொடுத்து அதை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் போட்டு வர சொன்னேன். எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம், அந்த ஒரு பழக்கத்தினால தான் இன்றைக்கி நான் தப்பிச்சேன்னு சொல்ல, என்னடின்னு இங்கே ரொம்ப ஆச்சரியமாக கோமதி கேட்க, ஆமாத்த, நைட்டு இங்கே அந்த டைமில் தான் கிளம்பி போய் ஜெராக்ஸ் கடையில் போய் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு வர சொன்னேன். ஏன்னா ஒரு ஃபைல் முடிச்ச கையோட அதை இன்னொரு வாட்டி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுப்பேன். சின்ன பிரச்சனைனாலும் கூட ஜெராக்ஸ் நம்மளுக்கு உதவும்ல, அதுக்காக மட்டும்தான், அதனால தான் இந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டி, ஜெராக்ஸ் போட்டு வச்ச பின்ன எதுக்கடி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சேன்னு சொன்னேன்னு எங்கள் கோமதி கேட்க, அது ஒன்றும் இல்லத்த, நான் எழுதி முடித்து எல்லாமே ஜெராக்ஸ் எடுக்கிற வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தது. ஃபைலை கொண்டு கொடுத்தா ஃபைலில் அவ்வளோ மிஸ்டேக்கத்தை, எப்படி இந்த மிஸ்டேக்கெலாம் வந்துச்சுன்னு எனக்கே தெரியலை. ஆனால் அதுவே ஜெராக்ஸ் எடுக்கிறது பார்க்கும்போது அந்த ஜெராக்ஸில் ஒரு மிஸ்டேக்கும் கூட இல்லை. முதல்ல இந்த ஃபைலை கொண்டு கொடுத்து நான் திட்டு தான் வாங்கினேன் அவங்கக்கிட்ட. பயங்கரமாக என்னை திட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெராக்ஸ்லேயும் அதே மிஸ்டேக் தானே இருக்க போகுதுன்னு அதை தூக்கி எறிய போது தான் பார்த்தேன். அதில் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. திரும்ப அந்த ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு கொடுத்து அவர்கிட்ட நான் விஷயத்த சொல்லும்போது தான், இது யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க, ஒன்றும் ஆஃபீஸில் தான் நடந்திருக்கணும், இல்லை வெளியில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவர் தான் சொல்லியிருந்தார். நல்ல வேளை இந்த ஜெராக்ஸ் தான் சரியான நேரத்தில் காப்பாத்துனுச்சு, ஏன் மேலே தப்பு இல்லைன்றதையும் நிரூபிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, எல்லாம் உன் புத்திசாலித்தனத்தாலன்னு சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல, எல்லாம் இது என்னோட இந்த பழக்கத்தாலத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே தங்கமேலு ரொம்ப ஆச்சரியத்தோட பார்க்க, இங்கே மீனை அப்படியே ஒரு சந்தேக பார்வையை அங்கே தங்கமேல் மேலே பக்கம் போடுறாங்க. ஏன்னா வந்ததும் வராதுமா பிரச்சனையா அப்படின்னு கேட்டதே இவங்க தான். அப்படி பிரச்சனையான்னு கேட்டிருக்காங்கன்னா அப்போது ஃபைலில் இந்த மாதிரியான வேலையை பார்த்தது இவங்களா மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மீனா. ஏன்னா நம்ம நேற்று பேசின வார்த்தைக்கு அவங்களுக்கு கோவம் வந்திருக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். நம்ம இந்த மாதிரியான வேலையை பார்த்தா அவங்களுக்கு இந்த வேலையே போயிடும், அவங்க இனிமேல் சம்பாதிக்க மாட்டாங்க, வீட்லேயே முடங்கி இருப்பாங்கன்னு நினச்சிருப்பா போல் அப்படின்னு நினச்சிட்டு, தங்க மயில் நீ என்கிட்ட வசமாக சிக்கின மயில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே உடனே மீனாவும். என்னன்னா இனிமே என்கிட்ட நீ என்றைக்குமே வாலாட்ட முடியாது, உன் வாழை ஒட்ட நறுக்க தானே போகிறன்ற மாதிரி இங்கே மீனாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம் இருக்குது. ஆனால் அதை எதையுமே வெளிக்காட்டிக்காமல் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க மீனா. இவங்க மனசில் அந்த ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது. இதை தங்கமேலியோடைய முகத்தில் நல்லாவே வெளிப்படுது. இப்போ அவங்க டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மீனா எட்டி எட்டி பார்க்குறாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டே போகிறது இதில் இன்னமும் சந்தேகத்தை உறுதி ஆக்கிடுது. இது எல்லாமே உறுதி ஆக்குனதுனால மீனா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணுறதுக்கான காரணம் என்ன, நேற்று நம்ம பேசணுன்றதுனாலயா, இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது காரணம் இருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்றத இங்கே மீனாவும் நினச்சிட்ருக்காங்க. அதே போல் என்னை இந்த வேலையை விட்டு தூக்கணும்னு இந்த வீட்டில் இருக்க நீயே இவ்வளோ பெரிய முடிவு எடுக்கும்போது உன்னை பற்றின உண்மையை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறன்றத ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டுபிடிச்சு உனக்கு பெரிய ஆப்பா எடுத்து நான் வைக்க தான் போகிறேன்ற மாதிரி இங்கே மீனாவும் அதே யோசனையிலையும் அதே டென்ஷன்லையும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே இந்த வீட்டில் நமக்கே தெரியாமல் எதையுமே செய்ய முடியாதுன்ற மாதிரி யோசனையிலையும் இருக்காங்க. அங்கே உள்ளே போகிற தங்கமேலு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, இப்படி தான் நடந்துச்சு போலன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. இனிமேல் இந்த மீனா கிட்ட கொஞ்சம் நம்ம உஷாராக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு தங்கமேலு தன்னுடைய வேலையை பார்க்க உள்ளே போகிற கோமதி, அதான் நான் சொன்னல கிச்சன் பக்கமே நீ வரக்கூடாதுன்னு, பின் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க, நீ போ உள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி விரட்டி அடிச்சு விட்டுறாங்க. இதனால் தங்கமேலும் நேராக ரூம்குள்ளே போய் அங்கே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.